Hi, hello, and welcome to Mathematical 360. இந்தியாவில் நம்ம போகிற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு ஸ்டாண்டர்ட் கணக்கு. இன்னைக்கு நம்ம போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 5 ஆயத்தொலை வடிவல். இந்த சாப்டர் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம போகிற டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இணைகோடுகளின் சாய்வுகள், ஸ்லோப்ஸ் ஆஃப் பேரலல் லைன்ஸ். செகண்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா செங்குத்து கோடுகளின் சாய்வுகள், ஸ்லோப்ஸ் ஆஃப் பெர்பெண்டிகுலர் லைன்ஸ். இந்த ரெண்டு டாபிக் தான் பார்க்க போறோம். இந்த டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோல சாய்வுகள்னு சொல்லி பார்த்துருப்போம், 14 சாய்வுகள் சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்து வந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். இணைகோடுகளின் சாய்வுகள், ஸ்லோப்ஸ் ஆஃப் பேரலல் லைன்ஸ். ஸோ ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டு ஃபர்ஸ்ட் 2 இணைகோடுகள் எடுத்துக்கலாம். அதாவது L1ங்கிறது ஒரு கோடு, அந்த L1க்கு இணையா L2ங்கிற ஒரு கோடு போட்டிருக்கேன். ஸோ போடும்போது இது என்ன ஆகுதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இதோட ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 0வும் 90 டிகிரிக்கும் உள்ள இருக்கு. ஸோ அப்போ என்னன்னா இது மிகை பிளஸ்ல தான் இருக்கு. ஸோ இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ்ல தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கோடோட ஸ்லோப்பு θ1 செகண்ட் கோடோட ஸ்லோப்பு θ2 நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ரெண்டு கோடு தான் பேரலா இருக்கு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஏன் அது மிகை ஆங்கிள்னு சொல்றான்னா அந்த கோட்டின் சாய்வோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இரண்டு நேர்குத்தற்ற கோடுகளின் சாய்வுகள் சமமாக இருந்தால் மட்டுமே அவை இணையாக இருக்கும். அதாவது என்ன கண்டிஷன்னா ஒரு கோடு இணையா இருக்கணும்னா அந்த ரெண்டு நேர்குத்தற்ற கோடு, இந்த ரெண்டு கோடோட சாய்வு வந்து சமமா இருந்துச்சுன்னா அது இணையா இருக்கும்னு சொல்றாங்க. L1 மற்றும் L2 என்ற இரு நேர்குத்து கோடுகளின் சாய்வுகள் முறையே. ஸோ இப்போ இந்த L1 L2ஓட சாய்வுகள்னா L1 M1 M2, ஏன்னா சாய்வு வந்து M1 மென்ஷன் பண்ணுவோம், ஸ்மால் M1. நேர்கோடுகள் x அச்சின் மிகை திசையில் ஏற்படுத்தும் சாய்வுகளும் θ1 மற்றும் θ2. ஸோ இங்கே மென்ஷன் பண்ணிருக்கா பார்த்தீங்களா, மிகை திசையில். ஸோ அதனால பிளஸ்ல சொன்னேன், 0 to 90 டிகிரிக்குள்ள இருக்கிறதுனால. ஸோ அது θ1 θ2 நம்ம எடுத்துக்கிறோம், θ1 θ2. L1 மற்றும் L2 இணைக்கோடுகள் என கொள்க. ஸோ நம்ம எடுத்துக்கலாம் L1 L2 இணைக்கோடுகள் சொல்லிட்டு. θ1 = θ2 என்பது ஒத்த கோணங்கள் சமம் என்பதால். ஸோ அப்போ θ1 = θ2. ஸோ இந்த ரெண்டு கோணம் நமக்கு தெரியும், பேரலல் லைனா இருக்குன்னா ரெண்டோட ஆங்கிள் சேமா தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது θ1 θ2 எடுத்துட்டோம். அப்புறம் என்ன பண்றோம், ஸோ tan θ1 tan θ2. ஸோ அதோட வேல்யூஸ் எதுவும் மாறாது, என்ன ஜஸ்ட் tan தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இப்போ என்ன tan θ1 நம்ம கோட்டின் சாய்வுல பார்த்தீங்கன்னா tan θ தான் கோட்டின் சாய்வு. ஸோ அப்போ என்ன M1 = M2. ஆகவே சாய்வுகள் சமம். ஸோ M1ங்கிற சாய்வு M2ங்கிற சாய்வு ரெண்டு சாய்வோட சமம். எனவே நேர்குத்தற்ற இணைகோடுகளின் சாய்வுகள் சமம். ஸோ அப்போ இணைகோடுகளோட சாய்வு எப்பவுமே சமமா தான் இருக்கும். M1 = M2 சொல்லிட்டு சமமா தான் இருக்கும். ஸோ அப்போ ஒரு கோட்டோட சாய்வு கேட்டா, அதாவது இணையன்னு கேட்டா சாய்வுல வச்சு நம்ம இந்த மாதிரி கணிக்கலாம். M1 சாய்வு M2 சாய்வு ரெண்டு ஈக்குவலா இருக்கலாம், அந்த கோடு இணைகோடுகள். ஸோ இப்போ நம்ம இணைகோடுகளோட மறுதலை பார்க்கலாம். சாய்வுகள் சமம் என்க. ஸோ நம்ம கடைசியாக முடிச்சது என்ன, M1 = M2. ஸோ இப்போ என்ன பண்றோம், M1 நம்ம தெரியும் tan θ1, சாய்வு M = ஃபார்முலா தெரியும் tan θ சொல்லிட்டு, அதாவது கோட்டின் சாய்வுல பார்த்துருப்போம். tan θ1 M1, அதே மாதிரி M2 tan θ2. ஸோ இப்போ இந்த tan ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ அப்போ θ1 = θ2. ஸோ அப்போ θ1 180 டிகிரிக்குள்ள இருக்கு, θ2 180 டிகிரிக்குள்ள இருக்குன்னு சொல்லி தெரியும், பிட்வீன் குள்ள தான் இருக்குன்னு தெரியும். அதாவது ஒத்த கோணங்கள் சமம். ஸோ அப்போ θ1 = θ2 சமம். இதிலிருந்து L1 மற்றும் L2 இணைக்கோடுகள் ஆகும். அதாவது ரெண்டு கோணங்களும் சமமா இருந்துச்சுனாவே ஸோ அதை நம்ம L1 L2 இணைக்கோடுகள்னு சொல்றோம். எனவே இரு நேர்குத்தற்ற கோடுகளின் சாய்வுகள் சமமெனில் அக்கோடுகள் இணையாகும். ஸோ அப்போ நேர்குத்தற்ற ரெண்டு கோடுகள் சாய்வுகள், அதாவது M1 M2 சமமா இருந்துச்சுன்னா இதோட கோணங்களும் சமம் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கு. ஆகையினால் நேர்குத்தற்ற இரு கோடுகள் இணையாக இருக்க வேண்டுமாய். ஸோ இப்போ ஃபைனல் நம்ம என்ன கல்குலேட் பண்ண போறோம்னா, ஸோ நேர்குத்தற்ற கோடு, அதாவது பர்பெண்டிகுலர் இல்லாம என்ன இந்த ரெண்டு லைனும் பேரலா இருக்கும் கண்டிஷன் இருந்துச்சுன்னா அக்கோடுகளின் சாய்வுகள் சமமாக இருக்க வேண்டும். அதாவது அந்த கோடோட சாய்வு, அதாவது M1 = M2 சொல்லியிருக்கணும். அடுத்த டாபிக் செங்குத்து கோடுகளின் சாய்வுகள், ஸ்லோப்ஸ் ஆஃப் பெர்பெண்டிகுலர் லைன்ஸ். செங்குத்து கோடுகள் சாய்வு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் போட்டுக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லைன் L1ங்கிற ஒரு லைன் போட்டுக்கங்க, அதாவது மிக டைரக்ஷன்ல போட்டு, ஸோ இங்க ஒரு பாயிண்ட் A, ஸோ L1 லைன் போட்டிங்க, அந்த பாயிண்ட் ஏன்னு வச்சுங்க, இன்டர்செக்ஷன் ஆகுது, அந்த ஆங்கிள் θ1 எடுத்துக்கங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி L2ங்கிற ஒரு லைன்
டுவோர்ட்ஸ் ஆப்போசிட்ல, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த L1ங்கிற லைனுக்கு பர்பெண்டிகுலர் லைன் போட்டுக்கங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிங்கிற பாயிண்ட்ல எக்ஸ் ஆக்சிஸ்ல கட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ அதை பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் பொறுத்து ஒரு ட்ரையாங்கிளா ஃபார்ம் பண்ணுதா? ஃபார்ம் பண்ணும்போது நம்ம கேங்கிற தீட்டா ஒன்று தெரியும், இது நம்ம பர்பெண்டிகுலர் லைன் போட்டுருவோம், 90 டிகிரி தெரியும். ஸோ அப்போ முக்கோணத்துல 3 கோணம் 180 டிகிரி தெரியும். அப்போ என்ன பண்றோம், இதுல இருந்து அதாவது வந்து பாத்தீங்கன்னா 90 டிகிரி ஆல்ரெடி தெரியும். ஸோ 90 டிகிரி மைனஸ் தீட்டா ஒன், அதாவது 90 டிகிரி வந்துருச்சு. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 90 டிகிரியில் 90 டிகிரி இருக்கா? அப்போ 90 டிகிரில தீட்டா ஒன்று கழிச்சா நமக்கு இந்த வேல்யூ கிடைச்சது, இந்த ஆங்கிளோட வேல்யூ. ஸோ 90 டிகிரி மைனஸ் தீட்டா ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அப்போ 90 டிகிரி மைனஸ் தீட்டா ஒன்னா இங்க பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் தீட்டா டூ. ஸோ இங்க தீட்டா ஒன்னா இந்த லைன் ஸ்லோப்பு தீட்டா டூ. இங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, இரண்டு நேர்குத்தற்ற கோடுகளின் சாய்வுகள் ஆன M1 M2 இவற்றின் பெருக்கற்பலன் M1 M2 M2 -1 ஆக இருந்தால் அக்கோடுகள் செங்குத்தாக இருக்கும். அதாவது ரெண்டு சாய்வு மல்டிபிள் பண்ணீங்கன்னா ஒரு வேல்யூ -1 வந்துச்சுன்னா அக்கோடுகள் செங்குத்து கோடுகள்னு சொல்றாங்க. இது எப்படின்னு பார்க்கலாம். L1 மற்றும் L2 ஆகிய நேர்குத்தற்ற இருகோடுகளின் சாய்வுகள் முறையே. ஸோ இப்போ இந்த L1ஓட சாய்வு வந்து பார்த்தீங்கன்னா M1, L2ஓட சாய்வு பார்த்தீங்கன்னா M2 என்க. அவற்றின் சாய்வு கோணங்கள் தீட்டா ஒன் மற்றும் தீட்டா டூ. ஸோ அவரோட சாய்வு கோணங்கள் என்ன, தீட்டா ஒன்னு. ஸோ இங்க இருக்கு பார்த்தீங்கன்னா தீட்டா டூ. மேலும் ஸோ அதோட சாய்வு M1 tan தீட்டா ஒன் மற்றும் M2 tan தீட்டா. ஏன்னா சாய்வோட ஃபார்ம்ல M tan தீட்டா. ஸோ இப்போ M1 tan தீட்டா ஒன்னு, M2 tan தீட்டா டூ. முதலில் L1 மற்றும் L2 ஒன்று கொண்டு செங்குத்து என கொள்க. ஸோ இப்போ L1 L2 நம்மளே வந்து செங்குத்துன்னு எடுத்துக்கிறோம். ட்ரையாங்கிள் ஏபிசி, அதாவது பார்த்தீங்கன்னா இதுல இது ஆங்கிள் சொல்லுவாங்க. ஆங்கிள் ஏபிசியில ஏபிசி அதுல வந்து பிங்கிற ஆங்கிள் என்ன, 90 மைனஸ் தீட்டா ஒன் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ ஏன் அப்படிங்கிற கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. முக்கோணம் ஏபிசியின் கோடு கோணங்களின் கோடுகள் 180 டிகிரி. ஏன்னா நமக்கு தீட்டா ஒன் தெரியும், 90 டிகிரி தெரியாதுல்ல. ஸோ அதனால மொத்தம் 90 டிகிரி இருக்கும். அப்போ 90 டிகிரி மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த இந்த வேல்யூ கிடைச்சிடும். அடுத்த இதுல என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு இந்த ஒரே லைன், இந்த L2ங்கிற லைன் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மட்டுமே இந்த ஒரு ஆங்கிள் தீட்டா டூங்கிற ஆங்கிளும் 90 டிகிரி மைனஸ் தீட்டா அந்த ஆங்கிள் ரெண்டுத்துக்கும் ஸ்லோப்பை போட்டு ரெண்டு ஈக்குவலா செக் பண்ண போறோம். அடுத்தடுத்த கோணங்கள் தீட்டா டூ மற்றும் 90 டிகிரி மைனஸ் தீட்டா ஒன் ஆகியவற்றை கொண்டு L2 என்ற நேர்கோட்டின் சாய்வை கணக்கிடுங்க. அதான் நம்ம பார்த்துருக்கோம் பாத்தீங்கன்னா, இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு லைன் இருந்திருக்கும், இங்க வந்து 90 தீட்டா மைனஸ் ஒன்னு, அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா தீட்டா டூன்னு பார்த்திருக்கோம். இந்த நெடுக்கோட்டுக்கு இந்த ஆங்கிள் வச்சு சாய்வு கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த தீட்டா டூ கொடுக்கும்போது என்ன, சாய்வுக்கு M tan தீட்டா டூ. இது கண்டுபிடிக்கும் போது என்ன ஆகும், -tan. ஏன்னா இதோட டைரக்ஷன் இந்த சைடுல இருக்கு, அதாவது பர்பெண்டிகுலர் 90 டிகிரிக்கு மேல ஆப்போசிட்ல இருக்கு. அப்போ அது கொரியன் டைரக்ஷன். இது கோட்டின் சாய்வு அந்த டாபிக் பார்த்தா புரிஞ்சிருக்கும். ஸோ அதனால என்ன ஆகும், -tan வரும். ஸோ அதனால -tan தீட்டா நமக்கு என்னன்னு தெரியல, இங்க இருக்குது 90 டிகிரி மைனஸ் தீட்டா ஒன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அதோட ஆங்கிள் 90 டிகிரி மைனஸ் தீட்டா ஒன். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரிகோனமெட்ரிக் டாபிக் ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம், ஆல்ரெடி கான்டெக்ட் பேஸ்ல கொடுக்குறேன். இந்த ட்ரிகோனமெட்ரிக் டாபிக் பற்றி பாத்தீங்கன்னா tan தீட்டா sin தீட்டா பை cos தீட்டான்னு பார்த்திருக்கோம். அப்ப என்ன ஆகும், ஸோ இங்க மைனஸ் இருக்கனால மைனஸ் வெளில வச்சுட்டு tan தீட்டா இருக்கிறது இருக்கு 90 டிகிரி தீட்டா. அப்போ sin தீட்டா பை cos தீட்டா tan தீட்டா sin 90 டிகிரி மைனஸ் தீட்டா ஒன் டிவைட் பை cos 90 டிகிரி மைனஸ் தீட்டா ஒன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 90 டிகிரி மைனஸ் தீட்டா ஒன் அப்படின்னா நம்ம எதனால cos தீட்டா எழுதலாம். ஸோ இது மைனஸ் ஆல்ரெடி இருக்கிறது. ஸோ இது வந்து கொஞ்சம் ட்ரிகோனமெட்ரிக் டாபிக் பார்த்தா தெரியுது. அதாவது sin 90 மைனஸ் தீட்டானா cos தீட்டா, அது cos 90 மைனஸ் தீட்டானா sin தீட்டா ஆகும். ஸோ இங்க என்ன இருக்கோ அதை போட்டுப்பாங்க. இது அடுத்த சிம்பிளிஃபிகேஷன். இது வந்து ட்ரிகோனமெட்ரிக் டாபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது cos தீட்டா ஒன் டிவைட் sin தீட்டா ஒன் என்ன எழுதுவோம்னா cot தீட்டான்னு எழுதுவோம். அதாவது cot தீட்டா cos தீட்டா டிவைட் பை sin தீட்டா, அதாவது tan தீட்டாவோட ரிவர்ஸ் அப்படியே. ஸோ இது அந்த ஃபார்முலா ட்ரிகோனமெட்ரிக் ஃபார்முலா எழுது வரலாம். ஸோ அதில் இருக்கு மைனஸ் அப்படியே cot தீட்டா ஒன். ஸோ cot தீட்டா ஒன் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, cot தீட்டா ஒன் எழுதுறோம் 1 tan தீட்டான்னு எழுதலாம். ஸோ அப்போ என்ன ஆகும், ஸோ மைனஸ்ல இருக்கிறது அப்படியே வச்சுட்டு 1 tan தீட்டா ஒன். இந்த tan தீட்டா ஒன் இங்க மல்டிபிள் பண்றோம். அப்போ என்ன அது tan தீட்டா ஒன் இன்டூ tan தீட்டா டூ ஈக்குவல் டு இங்க ஒன்னு இருக்கா -1. ஸோ அப்போ -1 அப்படியே இருக்கு. ஸோ நம்ம லாஸ்ட் லைன்லேயே tan தீட்டா ஒன்னா M1 எடுத்திருக்கோம், tan தீட்டா டூனா M2 எடுத்திருக்கோம், ஈக்குவல் டு -1. ஸோ இப்போ அவங்க செங்குத்துக்கு சொன்ன கண்டிஷன் வந்துருச்சா, அதாவது ரெண்டு சாய்வு மல்டிபிள் பண்ணும்போது வேல்யூ -1 வந்துச்சுன்னா இதுல இருந்து L1 L2 என்ற கோடுகள் ஒன்று கொண்டு செங்குத்து எனில், ஸோ அந்த L2 ரெண்டும் செங்குத்தா இருக்குன்னா M1 into M2 ஈக்குவல் டு -2, அதாவது அந்த சாய்வோட பெருக்க பண்ணுவது பார்த்தீங்கன்னா -1 வரும். ஸோ அப்படி வந்துச்சுன்னா அந்த ரெண்டு கோடுகள் செங்குத்துன்னு அர்த்தம்.
ப்ரீவியஸ் வீடியோல கொட்டின் சாய்வுன்னு என்னன்னு சொல்லி பார்த்திருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.